இயேசு சிலுவையில சொன்ன 7 வார்த்தை, கடைசி வார்த்தை என்னன்னா, லூக்கா 23:46 வாசிங்க. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், இதான் இயேசு சொன்ன கடைசி வார்த்தை. இது இந்த லூக்கா 23:46 மட்டும்தான் முழுமையா சொல்லியிருப்பாங்க. பாக்கி இருக்கிற அந்த மத்தேயு, மார்க்கு, யோவான் இதுல எல்லாத்துலயும் ஷார்ட்டா மகா சத்தமாய் ஜீவனை விட்டார் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏசுப்பா ஜீவனை விடுற அந்த நேரம் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எப்படி இருந்துச்சுன்னா, பூமி அந்தகாரப்பட்டுச்சு. அப்புறம் சூரியன் இருள் அடைஞ்சிச்சு. தேவாலயத்து திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரையிலும் 2ஆக கிழிஞ்சிச்சு. அப்புறம் பரிசுத்தவான்கள்லாம் நித்திரை அடைஞ்சாங்களா, அவங்களுடைய சரீரம் எழுந்துச்சு. ஏசப்பா உயிர் விட்ட அந்த சமயத்துல இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவார். அவர் யாருன்னா, நூற்றுக்கு அதிபதி இந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த நேரம் இவர் உண்மையாவே தேவனுடைய குமாரர் தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ரட்சிக்கப்படுவாரு. தேவன் பூமியை உண்டாக்குனாரா, 6 நாள் உண்டாக்குனாங்க, 7ஆவது நாள் ஓய்வு நாளாக சொன்னாங்க. அத போல ஏசப்பா 6 வார்த்தைகளை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 7ஆவது வார்த்தையை சொல்லி அவரு ஜீவனை விடுவாங்க. இதுல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிதாவோட மீண்டும் இணையிறது. இது எதுனா, 4ஆவது வார்த்தையில ஏசப்பா பிதாவை ஏசப்பாவை கைவிடுவாங்க. அப்போ ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவே கடைசியா சொல்றப்போ பிதாவேன்னு சொல்லி அவரோட கையிலேயே ஜீவனை ஒப்பு கொடுக்குறாங்க. இது எதை குறிக்குதுன்னா, பிதாவுக்கும் இயேசுக்கும் இடையில இருக்க அந்த நித்திய ஐக்கியத்தை இதுல பாக்குறோம். அடுத்து 2வது காரியம் மரணத்தின் மீது அதிகாரம். இது எதுல இருக்குன்னா, யோவான் 10:18. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இயேசுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் உண்டு. அது யார் கொடுத்ததுன்னா, பிதாவே அவருக்கு கொடுத்தது. ஏசப்பா அவர் உயிரை மனுஷங்கள்ட்ட எல்லாம் கொடுக்கல, பிதாவோட கையில ஒப்பு கொடுத்தார். அதுவும் தானாக தான் கொடுத்தாங்களே தவிர மற்றவங்க யாராலையும் அதை எடுக்க முடியாது. 3வது காரியம் முழுமையான அர்ப்பணிப்பு. இயேசு பிதாவால தான் பூமிக்கு வந்தாங்க. அப்போ அவரோட கடைசி வாழ்நாள் மூச்சு வரையிலும் பிதாவோட கரங்களே தான் நம்பி இருந்தாங்க. அப்போ இயேசு கடைசி வரையிலும் பிதாவோட சித்தத்தை மாத்திரம்தான் பூமியில நிறைவேற்றி இருப்பாங்க. 4வது காரியம் மரணத்தை குறித்து பயம். இயேசு சிலுவையில தான் அறைய போறாங்க, நம்மளுக்காக ஜீவனை விட போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அவர் வந்ததே நம்ம பாவங்களுக்காக, ஜீவனை விடுறதுக்காக தான். ஏன்னா அவர் பிதாவின் இடத்துல இருந்து வந்தாரு, திரும்பி பிதாவிடத்துக்கே போறோங்கிற ஒரு நிச்சயத்தோட தான் அவங்க பூமிக்கு வந்தாங்க. இயேசு மரிச்சது போல பூமி பைபிள்ல இன்னொருத்தவங்க மரிச்சிருப்பாங்க. யாருன்னு தெரியுமா? இவங்க முன்மாதிரியா வச்சு ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அப்போ அவரு கல்லெறியப்படும் போது என்ன சொன்னாங்கன்னா, அப்போஸ்தலர் 7:59 இருக்கு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான் இயேசுவோட கையில ஒரு ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது போல தாவீதும் சொல்லியிருப்பாங்க. சங்கீதம் 31:5 என் ஆவியை உங்களுடைய கையில ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளும் இருக்கோம். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை?
எல்லாருக்குமே வந்து இப்போ டக்குன்னு நெஞ்சு வலி இருந்தால் கூட நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் தானே. ஆனால் வந்து ஏசப்பா அப்படி இல்லை, நம்மளுக்காக தான் வந்து ஜீவனை விடுறதுக்காக வந்தாங்க. அதே போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கணும். நம்ம இப்போ இறந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போகிறோம், பிதாவிடத்துக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோட நம்ம இருக்கணும்.